நம்ம நினச்ச மாதிரி முருகேசன் இங்கே தான் இருக்கான். சரி, அப்போ ஏன் நீ அங்கே இருக்க? எம்எல்ஏ பையனும் இங்கே தான் இருக்கான். அவனை நான் பார்த்தேன். என்ன கன்ஃபார்ம் நீ அவனை பார்த்தியா? ஆமாம். சரி சரி, இனிமே தான் நமக்கு வேலை. அங்கே நீ இப்போ இருக்க வேண்டாம், திரும்ப வா. இனிமே நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பா எல்லாம் சொன்னார், இடம் இருக்கு அங்கே போ. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாதுண்ணா. சரி. அது அந்த இடம் தான். உங்கள் அப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. நீ இங்கே இருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியும். உனக்கு இந்த இடம் தான் சேஃப்டி. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இது யாருக்குமே தெரியக்கூடாது. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு, நான் தரேன். ஆனால் சொன்ன விஷயத்தை மட்டும் சரியாக செய். சொன்னதை செய்ய ரொம்ப டைம் எடுத்துக்காத, அவ்வளோதான் சொல்கிறேன். நான் சொல்கிற வரைக்கும் அங்கேயே இரு. பிளான் நான் பண்ணுவேன். உன்னை என்ன தவிர வேறு யாருக்கு இது தெரியக்கூடாது. நமக்கு வேலை ஒன்று வந்திருக்கு. என்ன? எவனோ முருகேசனா அவங்ககிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க வைக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்ய? நேரில் போய் பேசணும். சரி, அது வரைக்கும் நாம் எங்கே தங்குறது? அதெல்லாம் விசாரிக்காமையா சொல்கிறேன். எல்லாம் சரி, இதில் ஏதோ இடிக்குது. என்ன? உங்ககிட்ட சொன்னவன் நேராக போய் அவங்ககிட்ட பேச மாட்டானா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம நேராக போகிறோம், கொஞ்ச நாள் அங்கே இருந்துக்கிட்டு முடியலைன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு திரும்ப வந்துடுவோம். பணம் தரலனா? அதான் முகில இருக்கானே, அப்புறம் என்ன கவலை? அப்போ சரிதான். இவன் பேச்சுக்கிட்ட அவசரப்பட்டு இந்த ஊருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கேட்டால் முருகேசன்னா யாருக்குமே தெரியல. எவனோ எம்எல்ஏ மணிவண்ணனா, அவன் இவங்களை என்ன பண்ணான்னு எனக்கும் புரியல. மதுரை நடந்த கொலைக்கு கன்னியாகுமரியில் வந்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? முருகேசனை பற்றி ஊருக்குள்ளே நீங்கள் விசாரித்ததை நான் கேள்விப்பட்டேன்.
முருகேசன் தினக்கூலி வேலைக்கு போகிறவர். அவரோட பையன் கணேசனா? இல்லை, மணிகண்டன். ஓ, மணிகண்டனா? அவருக்கு வேறு பசங்க இருக்காங்களா? சுந்தரம் இப்போ ஊரில் இல்லை. கணேசன் இறந்ததுக்கு அந்த எம்எல்ஏ தான் காரணம்னு ஊரில் பேசிக்கிறாங்க. அவருக்கு சுந்தரம்னு ஒரு பையன் இருந்தான். அவனும் இப்போ ஊரில் இல்லை. அவனும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஊரில் செட்டில் ஆகிட்டான். அதனால் அவங்க அப்பா இப்போ அவனோட பேசுகிறதில்ல. அந்த எம்எல்ஏ ஒரு கல்குவாரி வச்சுருக்கான். அது மூலமாக தான் அவனுக்கு மொத்த வருமானமே. அவனோட பையன் ஊரில் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கான். பொட்டி கடைனா சாதாரணமாக பொட்டி கடை கிடையாது. சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் கஞ்சா, பொட்டலம், கணேஷு எல்லாம் சப்ளை ஆகும் தான். அவரோட பையன் அவர் அப்பாவை பார்க்க திரும்ப ஊருக்கு வந்தாரா? இல்லை, நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொல்லலை. இப்போ முருகேசன் எங்கே இருக்காரு? அவர் எங்கே இருந்தாலும் இது வரைக்கும் சேஃபாக தான் இருக்கார். முருகேசனை சம்மதிக்க வைக்க நமக்கு சரியான காரணம் வேணும். அது வரைக்கும் அவர் ஏன் இங்கே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீ விசாரிக்க உண்மை தெரியும். மறுபடியுமா? இப்போ அந்த எம்எல்ஏ பையன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? நான் என்ன பீச்சில் காற்றா வாங்கிட்டு இருக்கேன்? ஒரு பிளான் பண்ணால் அதுக்கான நேரத்தையும் கொடுக்கணும். சொன்ன உடனே எல்லாமே நடந்துடாது. செய்ய முடியாதுன்னு முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஒரு விஷயத்தை செய்ய 2 நாளா? அவங்ககிட்ட இருந்து பணம் எதுவும் வாங்கிட்டியா என்ன? இன்பமும் ஒன்று கெட்டு போல. இன்னும் எவ்வளோ பணம் வேணுமோ கேளு, நான் தரேன். ஆனால் சொன்னதை செய். செய்யாமல் மட்டும் போனேன், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. சரி ஃபோனை வை. எனக்கு எப்போ எது பண்ண எனக்கு தெரியும். ஃபோன் அடி சும்மா தொந்தரவு பண்ணாத. முருகேசனை பற்றி இன்றைக்கி என்ன அப்டேட்? நான் இங்கே விறுவிறுக்க ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ ஆயா ரூமில் படுத்துக்கிட்டு இருக்க. முருகேசனை சம்மதிக்க வைக்கிறது பெரிய வேலைடா. நான் எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற. இப்போ புரியுது நீ என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு. இங்கே வந்து வெயிலில் நான் சாகணும்னு தானே? இப்போ சந்தோஷமா? நான் சொன்ன சின்ன வேலை கூட உன்னால செய்ய முடியாதா? சரி கிளம்பி அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஃபோனை வை. எந்த பிரச்சனையும் வராதில்ல? என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்? உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதில்ல? இதுதான் நமக்கான நேரம். நீ கவலைப்படாத, நான் இங்கே வந்தாச்சு. நான் சொன்ன சின்ன வேலை கூட உன்னால செய்ய முடியாதா? இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ விசாரிக்கிறதுக்குள்ள நமக்கு வேலை தந்தவன் நேராக இங்கே வந்து அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவான். அப்புறம் உனக்கு வேலையும் இருக்காது, காசும் வராது. பார்த்துக்க. உன்னால் இதை பண்ண முடியாதா? உன்னால் முடியாதுன்னா சொல்லு, நானே இறங்கி பண்ணுறேன். அப்புறம் இருக்கு அவனுக்கு. எல்லாம் என் அப்பனுக்காக தான். அவனுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். இங்கே ஏன் வந்தோம்? ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு. யார? முருகேசன் கிட்ட. எங்கே? இந்த இடத்துல வச்சு தான் அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். முருகேசன்கிட்ட பேசுகிறது சரிதான், ஏன் இங்கே வச்சு பேசணும்? உங்கள் பையன் ரொம்ப அவசரப்படுதான். இது பொறுமையாக தான் பண்ணணும். அவனுக்கு புத்திமையை சொல்லி புரிய வைங்க. அவன் என்கிட்ட இருக்க தான் செய்வோம்.
என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா கணேஷ்? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நினச்சது ஏன் தப்பு தான். ஏன்ட்ட சொல்கிறதால மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? ஓ அப்படியா? அப்போ நீங்களும் வெளில போயிட்டீங்கல்ல? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். ச்சே. என்னது போலீஸா? என்னை பார்த்தா உங்களுக்கு போலீஸ் மாதிரியே தெரியுது. உன்னை யார் அவங்கிட்ட போய் நீ போலீஸ் இல்லைன்னு சொல்ல சொன்னான்? டேய், அதுதான்டா உண்மை. அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கிட்ட ஏன் போய் சொன்னேன்? நான் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாம் போலீஸ்னு அவங்ககிட்ட பொய் சொன்னது யார்? அது அது வந்து உனக்கு தெரியுமா? அது அது என்னோட பிளான் தான். உன் பேர் தான் கணேசா? நீ சொன்னா முருகேசனை கொல்ற வரைக்கும் என்கிட்ட காசு கேட்காது. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்திருக்க. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அப்படி தானே? ஆமாம், அப்படி சொன்னாதான் அவன் நம்மக்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவான். என்ன? அவன் முருகேசன் பையன். அவனை இங்கே வர வைக்கத்தான் இவ்வளவு பிளான். அவனை வச்சு தான் முருகேசனை வெளியில் கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீ நாளைக்கு போ, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ சொல்லு. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ யார்டா நீங்கள்? உங்களுக்கு பணம் மட்டும் வேணும், அதுக்காக அடுத்தவங்க உயிரை கூட எடுப்பீங்கல்ல? ப்ரோ இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன? இது ஒரு பெரிய கதை. இப்போ நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க. கரெக்டான நேரத்தில் இதை விட நான் பெட்டராக சொல்கிறேன், என்னை நம்புங்க. இப்போ என் கூட வாங்க. உன்னால் இதை பண்ண முடியாதா? உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பு. நான் வரேன் வெளியே, நான் பார்த்துக்கிறேன். போன வை. யார் வெளியே வர சொன்னா? ஒன்று பிடிக்கிறதான ட்ராப்பாக கூட இருக்கலாம். அவனை கொல்லாமல் விட மாட்டேன். அவனை கொன்னே தீருவேன். அவன் சொல்கிற மாதிரி கேட்டால் உன்னை கொண்டுருவான். நான் சொல்கிற மாதிரி கேளு. இதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல. இது வரைக்கும் நான் சொன்னவனு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் சொல்ல மாட்டேன் கேளு. இதான் பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளை ஈஸியாக மாட்டி விட்டுட்டு வருவான். நீ அவனை நம்பி எப்படி நிற்க சொல்கிற? ரொம்ப டைம் இல்லை. முருகேசன் பையனை நான் தான் கொல்லுவேன். நான் எதுக்கு வந்து நிற்கிறேன்? நான் சொன்ன மாரி கேட்காம போகிறான். இப்போ என்னால் வெளியே வர முடியாது. இது எங்கள் அப்பாவோட எம்எல்ஏ பதவி பிரச்சனை. என் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு.
என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். நீ சொன்னதை செஞ்சு போட்டு போயிட்டே இருப்பேன். போலீஸ்கிட்டையும் சரி முருகேசன் பையன்கிட்டையும் சரி மாட்டிடவே கூடாது. இதுதான் நமக்கான நேரம். சரி நான் அங்கே வரேன். எம்எல்ஏ பையன் ரொம்ப மோசமானவன். என்ன நடந்தாலும் அவன் நினச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் உதவி ஆகணும். என் அப்பனை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தில் யார் உதவியும் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் என் நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். எம்எல்ஏ பையன் வெளியே வந்துட்டானா? சரி, கடைசியாக நீ அவனை எங்கே பார்த்த? வெளியே வந்துட்டான்ல, இனி அவனை கொல்லாமல் விடக்கூடாது. நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் அப்பா முருகேசன் எங்கே இருக்கார் மட்டும் சொல்லுங்கள், மீதியை நான் பார்த்துக்கிறேன். அவன் தப்பிச்சிட்டான், அவனை கொன்னாகணும். இன்னைக்குள்ள அப்பனே மோனே கொண்டு தாண்டா போவேன். என் அப்பனை தொடரணும்னு அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். முடிஞ்ச அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச அவரை தொடரும். முருகேசன் இங்கே தான் இருக்குன்னு சொன்னல, எங்கே அவன்? ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. இங்கே பணமும் அதிகாரமும் சொல்கிறது தான் சட்டமே. இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதை வேணால் கேட்டுட்டு போ. இப்போ உனக்கு என்ன சொல்லணும்? சீக்கிரம் சொல்லு.